Hey hi guys, welcome back to another new film. எப்போ நம்மளுடைய ஃபில்ம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் திரு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான கிளென்சர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃபில்ம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஸ்கின்க்கு பர்டிகுலராக உங்களுடைய ஸ்கின்க்கு எந்தெந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபில்ம் வந்து நீங்கள் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் ஃபார் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த நியூ ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் டர்ட், ஆயில், பொல்யூஷன் ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கிளென்சர் ஆகிய ஃபேஸ் வாஷ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு பர்ஃபெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு கிளென்சர் சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த கிளென்சர் வந்து உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளென்சர் ஏன் நம்ம வந்து முக்கியமாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சர் நல்லா இருந்தால் தான் ஸ்கின் ஃபஸ்ட் கிளாக் ஆகாமல் இருக்கும், பிம்பிள்ஸ் அண்ட் பிளாக்கெட்ஸ் வர்றது கூட ரொம்பவே குறையும். ஸோ நம்ம ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணியிருந்தால் தான் சீரமும் மாய்ஸ்சரைசரும் ஈஸியாக உங்களோட ஸ்கின்னில் வந்து பெனிட்ரேட் ஆகி நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம கரெக்டான கிளென்சர் வந்து சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கிளென்சர் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். உங்கள் ஸ்கின் டைப் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கான செப்பரேட் வீடியோஸே நான் வந்து நிறையா வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கின்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, நார்மல் ஸ்கின் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபியூ ஸ்கின் டைப்ஸ் தான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இது தெரியாமல் நீங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அண்டு டோனர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஸ்கின் டைப் தெரியாமல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணவே முடியாது. ஸோ உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ நீங்கள் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின் டைப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்பவே மஸ்ட்டு. நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஸ்கின் டைப் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்கின் டைப் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனால் கூட அவங்க கூட வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் டைப் தான் கேட்பாங்க. ஸோ ஸ்கின் டைப் வச்சு தான் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேஜராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான கிளென்சர் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின்க்கு ஸோ ட்ரை ஸ்கின் அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வறட்சி தன்மையாக இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்கின்னில் வந்து ஒரு பர்சன் கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் கிளென்சர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தி பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்க் பேஸ்ட் இருக்கக்கூடிய கிளென்சர் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், க்ரீம் பேஸ்ட் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஸ்கின்க்கு வந்து ஒரு ஹைட்ரேட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஸ்கின்க்கு வந்து ஹைட்ரேட் வேணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளென்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டாஃபில் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெயினான ஒரு விஷயம் எதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா ஃபோம் பேஸ்ட் இருக்கக்கூடிய கிளென்சர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அது என்ன பண்ணணுன்னா உங்களுடைய ஸ்கின்னை வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் உங்களோட ஸ்கின் இன்னுமே டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அதிகமாக நுர வரக்கூடிய அந்த மாதிரி கிளென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அது ஒன்லி ஃபார் ஆயிலி ரிலேட்டட் இருக்கக்கூடிய காம்பினேஷன் இருக்கக்கூடிய ரிலேட்டட் பீப்புள்ஸ்க்குலாம் அது கொஞ்சம் செட் ஆகும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரியான கிளென்சர்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் செட்டாஃபில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செட்டாஃபில் அப்படி தான் உங்களுக்கு ஃபோமே வராது. ட்ரை ஸ்கின்க்கு தி பெஸ்ட்டு அப்படி நான் வந்து என்னோடய சஜஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மெஜாரிட்டி டெர்மட்டாலஜிஸ்ட்டுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டாஃபில் கிளென்சர் தான் ரெக்கமெண்டே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் தான். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு இது மட்டும் தான் செட் ஆகும், ஃபோமிங் கிளென்சர் தான். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜெல் பேஸ்ட் இருக்கக்கூடிய கிளென்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா அவங்க வந்து இந்த செட்டாஃபில் இருக்கக்கூடிய அந்த ட்ரை ஸ்கின்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளென்சர் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து ஆயிலி வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு மேலே இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டாக அந்த ஆயில் கண்டென்ட் வந்து இருக்கிற மாதிரியான கிளென்சர் அது. ஸோ அதில் வந்து ஃபோமே உங்களுக்கு வராது. ஸோ அதை யூஸ் பண்ணால் இன்னும் உங்களோட ஸ்கின்னை வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணும், ஒரு மாதிரி நம்மளுக்கே பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கிளென்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபோம் கிளென்சர் வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஜெல் பேஸ்ட் இருக்கக்கூடிய கிளென்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கிளென்சரில் உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆயிலெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளம்மோட க்ரீன் டீ ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெவி க்ரீம் கிளென்சர் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப ஹெவியான க்ரீமியான அந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய கிளென்சர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஜெல் பேஸ்ட் அண்ட் ஃபோம் கிளென்சர் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ கொஞ்சம் அங்கங்கே ட்ரையாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் அங்கங்கே ஆயிலியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மைல்டு ஜெல் பேஸ்ட் இருக்கக்கூடிய கிளென்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பேலன்சிங்கான கிளென்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஏன்னா உங்களோட ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும், கொஞ்சம் ஆயிலியாகவும் இருக்கும். நானுமே அந்த மாதிரி ஒரு ஹியூமன் தான். ஸோ அந்த மாதிரி கிளென்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி. ஸோ அதான் பேலன்ஸிங்கான கிளென்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஜெனாவோட அந்த கிளென்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது கொஞ்சம் பேலன்ஸிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ ஜோனில் ஆயிலியாக இருக்கும், அதுக்கப்புறம் சீக்ஸில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ எனக்குமே அந்த மாதிரி தான். ஸோ இங்கே கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் அண்ட் நோஸில் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு ட்ரையாக இருக்கும். இங்கெல்லாம் எனக்கு ஆயில் அதிகமாக வரவே வராது. ஸோ எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ நான் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியமான ஒரு ஜென்டில் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய கிளென்சர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்கஹால் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய கிளென்சர் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி ஒரு கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஸ்கின் சென்சிட்டிவ், ஸோ ரொம்ப ரியாக்ட் ஆகும். இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டு கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் அவங்களுடைய அட்வைஸ் படி கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை போங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப்ஸை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்கள அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ என்ன ப்ராடக்ட்ஸ் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடும். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், சிம்பிள்லேருந்து ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்டிவ்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிக்கிறோம். ஸோ ஏன்னா உங்களோட ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் டக்குன்னு ரியாக்ட் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்கின். ஸோ நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க தாங்க ரொம்பவே சூப்பரான ஸ்கின் டைப் இருக்கிறவங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நார்மலான ஸ்கின், லைட்டான ஒரு ஜெல் பேஸ்ட் இருக்கக்கூடிய கிளென்சர் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லோஷன் டைப் இருக்கக்கூடிய கிளென்சர் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாவோட நீம் ஃபேஸ் வாஷ் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் லைக் நார்மல் ஸ்கின்றனால உங்களுக்கு அந்த மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நார்மல் ஸ்கின்க்கு ரொம்பவே சாஃப்டான கிளென்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஸ்கின் டைப், ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய ஸ்கின் டைப்ஸ்க்கு ஸோ என்ன பேஸில் இருக்கக்கூடிய கிளென்சஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வந்து லிசன் பண்ணுங்கள், கவனிங்க. அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கிளிசரின் இருக்கிற மாதிரி அதில் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆலோவேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கிளென்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளென்சர்ஸில் ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கின்க்கு ரொம்பவே ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் கிளிசரின், ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம்
ஹைலோரானிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து உங்களுடைய கிளென்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆயிலி ஸ்கின்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, டீ ட்ரீ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அண்ட் சார்கோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஸ்கின்கில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்க ஆயிலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சல்ஃபேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் கிளென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதையும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் ஸோ தயவு செஞ்சு அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களோட ஸ்கின்க்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி விடுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி கிளென்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஆயிலி ஸ்கின்க்கு க்ரீம் பேஸ்ட் இருக்கக்கூடிய கிளென்சர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுச்சு. அப்புறம் என்னோடய போர்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து க்ளாக் ஆணுச்சு. ஸோ நான் அதனால் நான் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிறப்போ அதெல்லாம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட்டு சொன்னபடி நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஜெல் பேஸ்ட் இருக்கக்கூடிய கிளென்சர் ஸோ இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நானுமே நிறைய கிளென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் இப்போதைக்கு எனக்கு பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு செட் ஆகுது. ஸோ நீங்களுமே எந்த மாதிரி கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போனஸ் டிப் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு இருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, கிளென்சர் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் டைம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம். ஸோ மேக்கப் போட்டால் நீங்கள் வந்து டபுள் கிளென்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுங்க. நீங்கள் மேக்கப் போடுற பர்சன் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டபுள் கிளென்சிங் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் நான் டபுள் வாட்டி நான் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நியூ கிளென்சர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் எப்படியாச்சும் ரியாக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது உங்களோட ஸ்கின்க்கு ஒரு கரெக்டான கிளென்சர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ கரண்ட்லி எந்த கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட் செக்ஷனில் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி ஸ்கின் கேர் கான்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நான் கிளம்புறேன். until then bye from Dinu. Bye bye.